உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன தாமினி நீ ராதா கிட்ட பியூன் வேலையெல்லாம் பார்க்க சொல்லிருக்க? ஆமா பெரிய மேடம். இன்னைக்கு காலையில கூட நான் எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டீ காஃபி போட்டு கொடுத்தேன். என்ன? ஆமா, அவங்க சாப்பிட்ட தட்டெல்லாம் கூட நான் கழுவி வச்சுட்டேன். சீரியஸ்லி? அதனால நான் பெரிய மேடம், நான் அவங்க கிட்ட ஒரு வேண்டுகோள் கூட வச்சேன். அது பாத்திரம் தேய்க்கிற சோப்பு இருக்குல்ல, அடுத்த வாட்டி நல்லதா வாங்க சொல்லியிருக்கேன். என்ன தாமினி, ராதாவை போய் இதெல்லாம் செய்ய சொல்லிருக்க? பரவாயில்ல, இருக்கட்டுமா. வேலை சின்னதோ பெருசோ எல்லாமே வேலை தானே. அதெல்லாம் சரிதான் ராதா. ஆனா இந்த ஆபீஸ்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வேலை செய்யறதுக்கு தனித்தனியா ஆட்கள் இருக்காங்க. இந்த வேலையெல்லாம் நீ செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீ வேலை செஞ்சதெல்லாம் போதும். அதை எடுத்து அப்படி வை. போய் உன்னோட பேக் எடுத்துட்டு வா. சரிங்க பெரிய மேடம். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நீ என்கிட்ட பேசினதுனால தான் நீ சொன்னது எல்லாத்துக்குமே நான் தலையாட்டினேன். ஆனா நீ ராதாவை போய் பியூன் வேலை பார்க்க வச்சிருக்க. நீ இந்த அளவுக்கு போவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தாமினி. உண்மையை சொல்லணும்னா தப்பு ஏன் மேலதான் இருக்கு. உன்னோட முட்டாள்தனமான கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் யாருக்குமே ராதா தான் மோகனோட மனைவின்னு நான் சொல்லாம விட்டுட்டேன். தாமினி, ராதா இந்த ஆபீஸ்க்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த பிசினஸ்க்கும் அவதான் முதலாளி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த ஆபீஸ்ல அவளோட பொசிஷன் நம்மளை விட மேல இருக்கு. ஏன்னா இந்த மொத்த பிசினஸும் மோகனோட அம்மாவோடது. நாமெல்லாம் வெறும் கேர் டேக்கர்ஸ் தான். துளசி இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த மொத்த பிசினஸ்க்கும் ராதா தான் ஓனர். ஆனா அம்மா, அவ வெறும் தயவு செஞ்சு ஒளறத நிறுத்து தாமினி. ராதாவை ஒரு பட்டிக்காடுன்னு காட்டுறது, ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் முன்னாடி அவளை அவமானப்படுத்துறது, இப்படி எல்லாம் பண்ணி நீ அவளை இந்த ஆபீஸை விட்டு வெளியேத்த நினைக்கிறாமே, ரைட்? ஆனா உன்னால் அது முடியுமா? உன்னோட ஒவ்வொரு அடிக்கும் ராதா உனக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டே இருக்கா. கம் ஆன் தாமினி, தயவு செஞ்சு நீ செய்யற தப்ப ரியலைஸ் பண்ண ட்ரை பண்ண. தாமினி, வீட்ல உனக்கு இருந்த பொசிஷன் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. நீ பண்ற வேலையால கடைசியில ஆபீஸ்ல கூட உனக்கு இருக்கிற பொசிஷன் வாட் எவர். நீ இந்த 6 மாசம் அது இதுன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க பாரு. நீ பண்ற வேலையால ராதா மோகனுடைய உறவு என்னைக்கும் பலவீனப்படாது. வாழ்நாள் முழுக்க அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க. Think about it. குஷி, இனிமே நீ ஸ்கூலுக்கு ராதாவை மட்டும் கூட்டிட்டு போ. மோகனை கூட்டிட்டு போற அளவுக்கு லாய்க்கே இல்ல. இன்னைக்கு குஷியை நீதான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தியா? மோகன் என்ன கூட்டிட்டு வரதுக்குலாம் வரல. அது என்னோட மேம் தான் இவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, குஷி நீ ஸ்கூல்ல என்ன பண்ண? மோகன், என்ன மோகன், என்ன விஷயம்? மிஸ் ரோசி ஏன் உன்னை ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க? அம்மா, அது குஷியோட இன்டர் ஸ்கூல் எலக்யூஷன் காம்படிஷன்ல அவ என்ன பத்தி ஸ்பீச் கொடுத்திருக்காமா. கியூட். அப்படியா? அவ ஸ்பீச்ல என்ன சொல்லிருக்கானா, அது
நான் அப்படியே என்னோட அப்பா மாதிரி ஆக விரும்புறேன். எனக்கும் அப்படியே இவரை மாதிரி ஈஸி லைஃப் வேணும். நாள் பூரா வீட்டிலே இருக்கிறது, எப்ப வேணா தூங்கலாம், எப்ப வேணா இருந்திருக்கலாம், நாள் பூரா தான் இஷ்டப்படி இருக்கலாம். எனக்கும் ஆசையா இருக்கு இந்த ஸ்டடீஸ் எல்லாம் விட்டுட்டு வீட்ல ஜாலியா இருக்கணும். நாள் பூரா பீட்சா சாப்பிடணும், வீடியோ கேம்ஸ் ஆடணும். எங்க அப்பா வேலையெல்லாம் செய்ய மாட்டாரு, ஆனா அப்படியே அவர்கிட்ட நிறைய பணம்லாம் இருக்கு. இவருக்கு வீட்டு வேலையிலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆபீஸும் போக மாட்டாரு. எல்லாரோட டிக்ஷனரியிலையும் உதவக்கார சோம்பேறின்றது பேட் வேர்ட்ஸ் தானே. அண்ட் எங்க அப்பாக்கு இதுதான் ரொம்ப ஃபேவரட்டான வேர்ட். அதனால தான் அவர் உதவக்காரராகவும் சோம்பேறியாகவும் இருக்காரு. எல்லா வேலையும் என்னோட பாட்டியும் ராதாவும் தான் செய்வாங்க. அப்பா ஆபீஸ்க்கு போக மாட்டாரு, அதனால ராதா ஆபீஸ் போக ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் எங்க அப்பாவோட லைஃப் சூப்பரா இருக்கு. சோ எனக்கு இவர மாதிரி தான் ஆகணும். Thank you. குஷி, அது தெரியல. குஷிக்கு அவமானப்படுத்த அவளோட அப்பா தான் கிடைச்சான் போல இருக்கு. மோகன் ஐயாவை ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கு நீதான் எனக்கு உதவி செய்யணும். இந்த விஷயங்கள்லாம் இவன் மனசுக்குள்ள எப்படி வந்துச்சு? உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு மோகன் ஐயா. வேற எங்க இருந்து வரும்? பசங்க வீட்ல என்ன பாக்குறாங்களோ என்ன கத்துக்கிறாங்களோ அதை தானே சொல்லுவாங்க. மோனியா, குஷி தன்னோட ஸ்பீச்ல என்ன தப்பா சொல்லியிருக்கா? சரியா தானே சொல்லியிருக்கா? என்ன பேசுற நீ? அதாவது குஷிக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? இங்க பாருங்க மோனையா, என்னால குஷிக்கு பொய் சொல்லலாம் சொல்லித்தர முடியாது. அப்புறம் அடுத்த முறை குஷி உங்களை பத்தி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா குஷி கிட்ட நீங்க அப்படி இல்லைன்னு நிரூபிக்கணும்ல. அதாவது நீங்க உதவாக்கற இல்ல, சோம்பேறி இல்லைன்னு. அதுக்காக நீங்க கண்டிப்பா ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.